மதவெறியிலிருந்து நிறவெறிக்கு எங்கே போகிறது இந்தியாங்கிற தலைப்பில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுடைய 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு வருகின்ற 13ஆம் தேதி அன்னைக்கு நடக்குது. 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு, இதுக்கான பிரச்சாரம் நாளையோட முடிகிறது. ஒவ்வொரு கட்ட தேர்தலின் போதும் பிரச்சார முறை அப்படிங்கிறது தாறுமாற திசை மாறி போகிறத உணர முடியுது. பிரதமர் மோடி இஸ்லாமியர்களை குறிப்பிட்டு வெளியில் இருந்து வந்தவர்கள், அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறவர்கள், இந்துக்களுடைய உரிமைகளையும் சொத்துக்களையும் பறித்து மற்றவங்க கிட்ட அதை ஒப்படைக்க காங்கிரஸ் திட்டமிடுறாங்க அப்படியெல்லாம் பேசியது அதிர்வலைகளை ஏற்படுத்தி ரொம்ப தரம் தாழ்ந்து பேசினார் அப்படிங்கிற விமர்சனம்லாம் முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வர புகார் போயிருக்கு. நீதிமன்றத்திற்கும் இந்த பிரச்சனையை எடுத்து போயிருக்காங்க. அதே போல பச்சை கொடியில் அரிவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னம் பொறிக்கப்பட்டது. வயநாட்டில் காங்கிரஸ் கொடி பறக்க விடப்படாததும் சர்ச்சைகளை கிளப்பிச்சு. இப்படி பாஜகவிற்கு தீனி போடக்கூடிய நிகழ்வுகளும் கனக்கச்சிதமாக அரங்கேறி வந்துச்சு. இந்த நிலையில தான் காங்கிரஸ் கட்சியினுடைய அயல்நாட்டு பிரிவு தலைவர் சாம் பிரெடோ தி ஸ்டேட்மேன் ஆங்கில நாளிதழுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டி ஒரு புதிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கு. இதுவரை இந்தியாவில் இல்லாத நிறவெறி பிரச்சனையை கிளப்பிடப்பட்டிருக்கு அந்த பேட்டியின் மூலமா. சாம் பிரெடோ அளித்த பேட்டியில் வட இந்திய மக்களை வெள்ளையர்களுடனும், மேற்கு இந்தியாவில் வாழக்கூடிய மக்களை அரேபியர்களுடனும், கிழக்கில் வாழ்பவர்களை சீனர்களுடனும், தென்னிந்தியாவில் வாழக்கூடிய மக்களை ஆப்பிரிக்கர்கள் அப்படின்னும் ஒப்பிட்டு பேசியிருக்காரு. இந்த பேச்சு பாஜகவுக்கு தீனி போடுவதாக அமைஞ்சிருக்கு. பிரதமர் மோடி இதை பற்றி பேசும்போது, இன்னைக்கு நான் ரொம்ப கோபமாக இருக்கேன், யாராவது என்னை திட்டினா நான் கோபப்படுறது கிடையாது, என்னால் பொறுத்து கொள்ள முடியும். ஆனால் இன்னைக்கு இளவரசரின், அதாவது ராகுல் காந்தியினுடைய தத்துவ ஞானி, அதாவது சாம் பிட்ரோடா என்னை ரொம்ப அவமானப்படுத்தியது எனக்கு கோபத்தை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்முடைய நாட்டில் தகுதி தோல் நிறத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுமா அப்படின்னு யாராவது சொல்லுங்க. அரசியல் சாசனத்தை தூக்கி வைத்து கொண்டு நடமாடுகிறவர்கள் தேர்தல் தோல் நிறத்தினுடைய அடிப்படையில் என் நாட்டு மக்களை அவமதிக்கிறார்கள் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இதை பற்றி கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ், இந்தியாவினுடைய பன்முகத்தன்மைக்கு சாம் பிட்ரோடா அளித்த ஒப்புமைகள் தப்பானது, துரதிர்ஷ்டவசமானது, அது காங்கிரஸுடைய கருத்து கிடையாது, ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கட்சி இந்த ஒப்புமையில இருந்து தன்னை முற்றிலும் விலகிக் கொள்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வரவேற்கத்தக்க விஷயம்தான். நம்முடைய நாட்டில் இன ஆராய்ச்சியை நடத்தினால் மன்னர் காலம் முதல் கொண்டு இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு கலப்புகள் உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. முகலாய படையெடுப்பின் போது இஸ்லாமிய கலப்பும், ஆங்கிலேயர் ஆட்சியின் போது ஆங்கிலோ இந்தியன் இனமும், அதே போல டச்சு போர்ச்சுகீசிய கலப்பின் போது இந்திய டச்சு கலப்பினமும் கூட உருவாக்கி, இப்படி நதி மூலத்தையும் ரிஷி மூலத்தையும் ஆராய்ந்து கொண்டிருப்பது என்பது யானை தன்னுடைய தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொள்வதற்கு சமம். இன்றைய இந்தியா அப்படிங்கிறது பல்வேறு இன, சமய, கலாச்சார பண்பாடுகளை உள்ளடக்கிய ஒரு பரந்த நாடு. இந்த வேற்றுமையில் ஒற்றுமை தான் நம்முடைய பலமே அப்படின்னு பள்ளி பாடத்திலிருந்து நாம் படிச்சுட்டு இருக்கோம். அதனால் தேர்தல் நேரத்தில் சாம் பிட்ரோடா இந்த ஆராய்ச்சியை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி அவர் வரலாற்று ஆராய்ச்சி நடத்த விரும்பினா அரசியலிருந்து விலகி தனி நபராக அந்த ஆராய்ச்சியை நடத்தினால் யாரும் அவரது உரிமையிலும் அவருடைய பணியிலும் தலையிட மாட்டாங்க. ஏற்கனவே அமெரிக்காவில் விதிக்கப்படக்கூடிய பரம்பரை வரியை குறிப்பிட்டு இந்தியாவிலும் அதை போன்றே வரி விதிக்கப்படணும் அப்படின்னு அவர் பேசியிருக்கார். அது சர்ச்சையாச்சு. தேர்தல் நேரத்தில் இவர் இப்படிப்பட்ட கருத்துக்களை வெளியிட்டு காங்கிரஸுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் காங்கிரஸ் கட்சி அயலக அணி தலைவர் பதவியில் இருந்து அவரை தூக்கிவிட்டது. ஆனால் சாம் பிட்ரோடாவின் கருத்துக்கள் திரித்து சொல்லப்பட்டு விட்டதாகவும் ஒரு தரப்பில் சொல்லப்படுது. பாஜக ராமர் கோயில், அதே போல் வரலாறு, பாரம்பரியம், இந்து மத கடவுள்கள் பேர் சொல்லி பஜ்ரங் தளம் போன்ற பிரச்சனைகளை சுற்றி இயங்குறாங்க. அவங்களுடைய கருத்துக்களை நான் மதிக்கிறேன். இந்த கருத்துக்கு மறுபக்கம் நிற்பவர்கள் நமது நாட்டின் அடித்தளத்தை அமைத்தவர்கள், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக போராடினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த போராட்டம் இந்து தேசத்துக்காக அல்ல, மதசார்பற்ற தேசத்துக்காக நடந்த போராட்டம் தான் சுதந்திர போராட்டம். பாகிஸ்தான் மதத்தை தேர்ந்தெடுத்தது, அதன் கதி என்ன அப்படின்னு பாருங்க அப்படின்னு சாம் பிட்ரோடா அளித்த பேட்டியில் விளக்கம் கொடுத்திருக்காரு.
இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை குறித்து சொல்லும்போது உலகின் அனைத்து இன மக்களின் சாயலுடனும் இந்தியர்கள் வாழ்கிறார்கள் அப்படின்னு தான் அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிறாங்க. எப்போவுமே எந்த நல்ல கருத்தை சொன்னாலும் அதிலிருந்து சில சிக்கலான பகுதிகளை வெட்டியும் ஒட்டியும் பிரச்சாரம் செய்வது நமது அரசியல் அநாகரிகங்களில் ஒன்றா இருக்குது. இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி அவரை விலகி வைத்து விட்டது. இந்த நிலையில் அவர் இந்து மதத்திலிருந்து நிறத்திற்கு தனது பிரச்சாரத்தை பாஜக திசை திருப்பதற்கு காரணமாகிட்டார் அப்படிங்கிறது தான் துரதிர்ஷ்டவசமான உண்மையாக இருக்குது.